அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானை எதற்காக உங்களுக்கு நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்பிருந்த மக்களுக்கு நோன்பை கடமையாக்கியது போலவே உங்கள் மீது நாம் நோன்பை கடமையாக்கணும். இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? இறையச்சமுடையவராக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். அப்போ இறையச்சம் என்று சொன்னாலே அங்கே என்ன வந்துடும்? இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல் வந்துடும். இறைவனுக்கு கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது என்றால் குரான் சுன்னா, குரானும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அப்படி இல்லாமல் மனம் போன போக்கிலே அவர் சொன்னார், இவர் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அந்த ஆலிம்சா சொன்னார்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது இறையச்சத்தின் வெளிப்பாடாக இருக்காது. ஏன் அப்படின்னா இறையச்சம்னா என்ன? அல்லாஹ் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டோம், நாளை நாம் அவனை சந்திப்போம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அல்லாஹ் சொல்லி பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்ட மக்களாக நீங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழணும். குரானில் எதை கொண்டு அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். எதை தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹுடைய தூதரவர்கள் எதை ஏவினார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுவின் தூதரவர்கள் தடுத்ததிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இதற்குள் வந்தால்தான் இறையச்சவாதியாக மாறுவோம். அப்படியே நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களிலே இந்த வரம்புகளை மீறி வெளியே போயிட்டா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் அதில் தரித்திருக்க மாட்டார்கள். எப்படி? இறையச்சமுடையவர்கள் பாவங்களின் பக்கம் போனால் அதில் தரித்து அதிலே நிலைத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவின் நினைவால் அல்லாஹ் தண்டிப்பான், நாளை அல்லாஹுவை சந்திக்க இருக்கின்றோம் என்ற இறை நினைவால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் சொல்லி வச்சிருக்க அவர்களுக்காகத்தான் வானம் பூமி விசாலமான மிகப்பெரிய சொர்க்கத்தை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இறையச்சவாதிகளாக இருந்தோம் என்று சொன்னால் கட்டுப்பாடோடு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த கட்டுப்பாடு இழக்கக்கூடிய தருணங்களிலே அல்லாஹுவின் நினைவால் அல்லாஹுவின் அச்சத்தினால் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்திலிருந்து விரைவாக வெளியேறி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்.